சாலையோட பெருமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம் மண்ணின் மைந்தர் மதிப்பிற்குரிய திரு சத்தியசுந்தரம் ஐபிஎஸ் சார் அவர்கள் பாலம் ஆட்டசாலை அப்படின்னு ஒரு அமைப்பு சேர்ந்து இந்த ஆட்டசாலைய போர்க்கலை விளையாட்டு, தடகள பயிற்சி இதெல்லாம் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து வந்துட்டு இருக்கோம். அதுல முதல் மாணவனா நம்மளோட வெட்டுவாக்கோட்டை கிராமத்தை சேர்ந்த சக்தியசீலன்கிற மாணவர் வந்து எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருந்தது இன்னைக்கு? நல்லா இருந்ததா? எதிர்பார்க்கவே இல்லை. நானும் ரொம்ப நாளா நம்ம கோச்சோட சேர்ந்து பிளான் பண்ணி இருந்தோம். ஒரு நாள் வந்து நம்ம ரோட் ரேஸ் நம்ம பண்ணலாம் அப்படின்னு. பட் அது இடையில முடியல. பட் திடீர்னு இன்னைக்கு பிளான் பண்ணாம வந்து எல்லாம் நல்லதா அமைஞ்சிருச்சு. நீங்களும் வந்து ரெடியா இருந்தீங்க. இப்ப நீங்க ரெடியா இல்லைன்னா அது வந்து நம்ம ஓடி இருக்க முடியாது. சரியா? நீங்க ரெடியா இருந்ததுனால தான் இன்னைக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து நம்ம எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கோம்? ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்குமா? நான் ஸ்டாப்பா வந்து ஓடி இருக்கோம். எல்லாரும் இந்த குட்டி பொண்ணு எல்லாரும் ஓடி இருக்காங்க. அதனால உங்க எல்லாருக்கும் வந்து ஒரு கைத்தட்டல், வாழ்த்துக்கள். எதுவுமே முயற்சி வந்து நம்ம வெற்றி தோல்வி ரெண்டுமே இருக்கும். இன்னைக்கு அந்த பாப்பாவுக்கு வந்து காலில் வந்து காயமெல்லாம் வந்தது. பட் அதுக்கிட்ட சொன்னோம், அந்த காயமெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து ஜெயிச்சு ஆகணும். ஓகே, விளையாட்டுல வந்து காயம்படாம என்னைக்கும் வந்து விளையாட்டை நம்ம கத்துக்கவே முடியாது. அதே மாதிரி எந்த ஒரு போட்டியிலையும் நம்ம காயம்படாம ஜெயிக்க முடியாது. ஓகே, ரத்தத்தை பார்த்து நம்ம பயந்துடக்கூடாது. இதோடலாம் அதிகமான ரத்தம்லாம் நம்ம பாக்குறதுக்கு வந்து வாய்ப்பு வரும் வாழ்க்கையில. ஓகே, ஸோ அதெல்லாம் ஒரு சர்வ சாதாரணம். எங்க இருந்தாலும் நம்ம தைரியமா இருந்தாதான் நம்ம வந்து தப்பிச்சு நிலைச்சு நிக்க முடியும். ஸோ அதை வந்து மனசுல வச்சுக்கோங்க. அந்த மாதிரி உங்களோட ஒத்துழைப்பு இருந்தாதான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து இந்த போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக வர இருக்கும் உயர் திரு ஆர் சத்தியசுந்தரம் ஐபிஎஸ் அவர்களை எங்களது அகாடமியின் சார்பாகவும் சோழநாடு கிராமப்புற விளையாட்டு அறக்கட்டளை சார்பாகவும் வருக வருக என வரவேற்று அவர்களுக்கு இந்த அழைப்புதலை அளிக்கிறோம். பாரம்பரிய பள்ளி இந்த ஆட்டசாலைக்கு வந்து முதல் தலைமுறை நீங்க தான். சரிங்களா? என்னைக்குமே முதல் தலைமுறையை வந்து யாருமே மறக்க மாட்டாங்க. அதனால என்னைக்குமே வந்து எங்க பார்த்தாலும் நம்ம வந்து தைரியமா பெருமையா நம்ம வந்து சொல்லிக்கணும், நாங்க தான் வந்து இந்த ஆட்டசாலையோட முதல் தலைமுறை அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் எத்தனையோ தலைமுறைகள் வந்து நிலைச்சு நிக்க போறாங்க. நம்ம இருக்கிறோம் இல்லையா, மாஸ்டர் இருக்காரா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி ஓகே, அதுக்கப்புறம் எத்தனையோ தலைமுறைகள் வர போறாங்க. சும்மா நம்ம இருக்கிறது வரையும் தான் இதை நம்ம நடத்தி காட்ட போறோம் இல்ல, இது வந்து நிலைச்சு நிக்கணும் 100 ஆண்டு காலம். அதுக்கு வந்து என்னன்னாக்க உங்களை மாதிரி நல்ல ரோல் மாடல்ஸ் வந்து உருவாகணும். ஓகே, நிறைய பல லெவலுக்கு இங்கேயே இருந்துடக்கூடாது. அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து இந்தியா, வெளிநாடு இந்த மாதிரி தாண்டி நம்மளோட கலையை எடுத்துட்டு போகணும். அங்கெல்லாம் போயிட்டு நிறைய மெடல்ஸ் வாங்கணும், சாதிச்சு காமிக்கணும். ஓகே, நிறைய கோச் பயிற்சியாளர்களும் உங்களிலிருந்து வந்து நிறைய பயிற்சியாளர்கள், நம்ம தேவேந்திரன் மாஸ்டர் மாதிரி, நம்ம சுப்பிரமணி கோச் மாதிரி வந்து நிறைய தலை சிறந்த வந்து பயிற்சியாளர்களும் உருவாகணும். அப்பதான் வந்து இதை நிலைச்சு கொண்டு போக முடியும். அது மட்டும் இல்லாம இதை வந்து வழிநடத்தி கொண்டு போறதுக்கு வந்து எங்க நண்பர்கள் மாதிரி படிச்சு பெரிய பெரிய நிலைமையில இருக்கிறவங்க, உதவி பண்ணணும்னு முன் வரக்கூடிய நிறைய பேர் வந்து இதுல வந்து ஜாயின் பண்ணணும். நீங்களும் ஜாயின் பண்ணலாம். நாளைக்கு உங்க பசங்க, உங்க பேரன் அவங்களும் வந்து கண்டிப்பா ஜாயின் பண்ணி இது ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டான அமைப்பா, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கு மட்டும் இல்ல, உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டான ஒரு அமைப்பா, இடமா வந்து நம்ம இந்த இடத்த வந்து உருவாக்கி காமிக்கணும். அதுக்கு வந்து என்னென்னலாம் சப்போர்ட் தேவையோ எங்களோட முடியாததோட அதிகமாவே நாங்க செய்வோம். கண்டிப்பா முடிந்த அளவு அப்படிங்கறது எதுவுமே கிடையாது. நத்திங் இஸ் இம்பாசிபிள். எதுவுமே முடியாது கிடையாது இல்லையா? அதனால இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஓகே, நம்ம அதை தாண்டி வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்பதான் தெரியும் வந்து வானத்தை கூட தொட முடியும். முதல்ல என்ன பண்ணலாம், இவ்வளவு தூரம் தான் ஜம்ப் பண்ண முடியும், இவ்வளவு தூரம் தான் ஜம்ப் பண்ண முடியும். ஓகே, பட் வானத்தையும் நம்ம போயிட்டு தொட முடியும் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய உதாரணங்கள் இருக்கு. சரியா? அது முயற்சி பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஓகே, அதனால முயற்சியை என்னைக்கும் விட்டுறக்கூடாது. விடாமுயற்சி
நம்ம ஹார்ட் ஒர்க்கு, சரி, கடின உழைப்பு, இதெல்லாம் என்னைக்குமே விட்டுறக்கூடாது. நல்ல பழக்க வழக்கம், ஆட்டிடியூடு வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, பாசிட்டிவ், ரொம்ப அந்த நேர்போக்கு, பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரொம்ப முக்கியம். எதையுமே நம்ம நெகட்டிவா யூஸ் பண்ணக்கூடாது, யோசிக்க கூடாது, பாசிட்டிவா யோசிக்கணும். பாசிட்டிவ் எனர்ஜி கிடைச்சதுன்னா போதும், நம்ம எதையுமே சாதிச்சு காமிக்கலாம். நம்மளை சுத்தி இருக்கவங்களும் நம்மளை வந்து பாசிட்டிவா வந்து யோசிக்க வைக்கலாம். ஓகே, லைஃப்ங்கிறது வந்து ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும். ஓகே, நம்ம எப்படி அமைச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான், நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது. ஓகே, இதை வச்சு இதில் நிறைய உங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் போனோம்னாலும் எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு படிக்கிறது, ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலு, ஃப்ரீ ஹாஸ்டல்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கு. சிலம்பத்துக்கும் இப்போ நிறைய வாய்ப்புகள் வந்துருச்சு, இன்னும் நிறைய வரும். ஸோ அதெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும். இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு நம்ம கூட ஓடின மாணவர்கள் எத்தனை பேர்னு ஒரு லிஸ்ட் எடுங்க மாஸ்டர். அவங்க எல்லாருக்கும் வந்து நம்ம வந்து ஷூ வாங்கி கொடுத்துருவோம். சரியா? எத்தனை பேர் இன்னைக்கு வந்தீங்களோ எல்லாருக்கும் வந்து ஷூ வாங்கி கொடுத்துருவோம். உங்க சைஸ் மட்டும் நோட் பண்ணி கொடுத்துருங்க. இன்னொன்று, நம்ம இந்த யோகா மேட்டு வாங்கி இங்கே வச்சிருவோம், ஒரு 50 மேட்டு. இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறது மாதிரி இண்டிவிஜுவலாக கொடுக்க வேண்டியதில்ல, நம்ம இங்கேயே. ஸோ அதனால இந்த தாய்மண் பாலம் அமைப்புங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியும். நம்ம இந்த மாதிரி மிகச்சிறந்த நோக்கம் உள்ள நண்பர்கள் சேர்ந்து ஆரம்பிச்சது. நம்ம கபில் தேவ்னு ஒரு நண்பர் ஆரம்பிச்சாரு, நாங்களாம் அவர் கூட சேர்ந்துக்கிட்டோம். அவர் ஆரம்பிச்ச விதம் வந்து பிடிச்சிருந்தது, அதனால அவர் கூட நாங்கள் சேர்ந்துக்கிட்டோம். அவர் கூட சேர்ந்துட்டு வந்து இன்னைக்கு நம்ம நிறைய பல ஊர்ல உள்ள உங்களை மாதிரி மாணவர்கள், மதன்பட்ட ஊர்ல மட்டும் கிடையாது, நல்லமான் முஞ்சி, கட்டையங்காடு மட்டும், ஒட்டங்காடு மட்டும் கிடையாது, நம்ம அதையும் தாண்டி வந்து பல ஊர்களில் வந்து நம்ம விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி, என்னன்னாக்க ஒரே எதிர்பார்ப்பு வந்து நீங்க வந்து மிகச்சிறந்த ஆளுமைகளாக